கடவுள் மனிதனாக பிறந்து மனித அனுபவங்களை பெறுகிறார். மகிழ்ச்சி, துக்கம் எல்லாம் கலந்து வருகிறது. தந்தையே, இவர்களுக்காக நான் உம்மை போற்றுகிறேன் என்று திருத்தூதர்களுக்காக கடவுளை மகிழ்ச்சியோடு புகழ்கிறார். ஆனால் அந்த திருத்தூதர்களில் ஒருவர் இயேசுவை காட்டிக் கொடுக்கிறார், ஒருவர் மறுதலிக்கிறார். இயேசு கைது செய்யப்பட்ட பொழுது எல்லோரும் ஓடி போய் விடுகிறார்கள். இவரை நம்பி இவரை தான் திருச்சபையின் தலைவராக ஏற்படுத்தப் போகிறேன் என்று சொல்கிறார். அவர் எனக்கு இவரையே தெரியாது என்று சொல்லப் போகிறார். இதெல்லாம் இயேசுவின் மனதிலே எப்படி இருந்திருக்கும்? இதற்காகவா நான் பிறந்தேன்? இவர்களை நம்பி நான் ஒரு திரு அவையை ஏற்படுத்தி இருக்கிறேன். இது நகருமா, வளருமா? ஒரு மனிதனாக யோசித்தால் இது நடக்காது. இப்படிப்பட்ட மறுதலிப்பு, காட்டிக் கொடுத்தல், சோகம், துக்கத்தை மட்டும் கொண்டு வருவதில்லை, மன வலியையும் கொண்டு வரும். ஆனால் இயேசு எல்லா வலியையும் மீட்பாக மாற்றுகிறார். உயிர்ப்பின் மூலம் புது வாழ்வு தருகிறார். மனிதனாக பிறந்த நாம் ஒவ்வொருவருமே இதே போல ஏற்றத்தாழ்வு மனநிலையோடு இருக்கிறோம். மகிழ்ச்சி, துக்கம் எல்லாம் கலந்துதான் வருகிறது. ஆனால் முடிவில்லா வாழ்வு உண்டு என்ற ஒரு நம்பிக்கை, அந்த பரிசு நம் உள்ளத்திலே மிகுந்த நிறைவை ஏற்படுத்த வேண்டும். இந்த புனித வார வாசகங்கள், புனித வார நிகழ்வுகள் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை இயேசுவின் உயிர்ப்பிலே தரும். பயணிப்போம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.